ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 8 ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், ப்ராப்ளம்ஸு, புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசன் தான். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குங்க மார்க் பண்ணிக்கலாம். 5 ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம், இதுலேருந்து இது வரைக்கும் இது எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேஜில் ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குலிபிரியம், இதுலேருந்து இது வரைக்கும் இந்த செகண்ட் ரியாக்ஷன் எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், இதுலேருந்து இது வரைக்கும் இந்த லைன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க வித் எஸ்ஐ யூனிட்டோட. நம்பர் 6 ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 11 ரியாக்ஷன் குவேஷன்ட், இதிலிருந்து இது வரைக்கும் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. சேம் பேஜில் how will you predict the feasibility of reaction using Q value, ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்ஸுமே எழுதிக்கோங்க. நம்பர் 16 லீ சாட்லியர்ஸ் பிரின்சிபல், இதிலிருந்து இது வரைக்கும் அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்த்துடலாம். இந்த 5 மார்க்ஸுமே நான் ஹேண்ட் ரைட்டனாக எழுதியிருக்கேன், இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா புக்கில் வந்து நிறையா தியரட்டிக்கல் போர்ஷன்லாம் இடையில கொடுத்துருக்காங்க. அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் இதை மட்டும் எழுதினாவே போதும், உங்களுக்கு ஷியோராக 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி, இந்த கொஷின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். Second question, formation of HI. Third question, dissociation of PCl5. Fourth question, synthesis of ammonia. Last question, Van 't Hoff equation. அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். பேக்கில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26th கொஷின், 27th கொஷின், 32nd கொஷின், 34, 35, 38, 39. இதில் வந்து சில கொஷினுக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருப்போம், மீதி சில கொஷின்ஸ்க்கு இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். 26th question, if there is no change in concentration, why is the equilibrium state considered dynamic? இந்த கொஷினோட ஆன்சர் இதுதான், காப்பி பண்ணிக்கோங்க. 27th question, for a given reaction at a particular temperature, the equilibrium constant has constant value. Is the value of Q also constant? Explain. இதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 35th question, explain how will you predict the direction of a equilibrium reaction. அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 38th question, what is the effect of added inert gas on the reaction of equilibrium? இதுக்கு ஆன்சர் இதுதான், காப்பி பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் 48th question இம்பார்ட்டன்ட் தான், சாரி இதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். புக் பேக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40th கொஷின், 41st கொஷின், 42nd கொஷின், 44th கொஷின், 49th கொஷின்,
புக் இன்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 14ல் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷின் ரெண்டுமே. அவ்வளோதான் இந்த வீடியோவில் 8th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 9th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.